உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது Mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு 5 Android apps உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆப் சீரிஸ் நினைக்கிறேன் இது. ஸோ வீடியோவை கடைசி பாருங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கேட்டகரிஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஹேண்ட்ரைட்டிங் டூல் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கையில் எழுதக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே காப்பி ஆகி அதை நீங்கள் வந்து PDF டாக்குமெண்ட்டாவோ வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ எது வேணா கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். அதில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட் ஆனதாக ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் பட்டன் இருக்குது. சேவ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே எனக்கு டெக்ஸ்ட்டாவோ இல்லை PDF-ஆவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் StarryAi அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். NFT பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட NFTs பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய NFTஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீசெண்டாக ஒரு NFT பார்த்தா வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த NFT எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத கூட நான் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த NFTs எல்லாம். அதையும் பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த NFTs பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இங்கே ப்ளஸ் என்டர் ப்ளஸ் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா 3 ஆப்ஷன் காட்டுது. இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்களே பார்த்தா வந்து ஒரு சின்ன 2 லைனில் பார்த்தா நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா நம்மளுக்கு வந்து வரைஞ்சு கொடுத்துரும். இதுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி விஷயங்கள் பார்த்தா நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மாதிரி வரைஞ்சும் கொடுத்துரும். நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிளேன் ஃபைண்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நம்ம ஜியோ லொக்கேஷன்ஸில் இப்போ லைவாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். சேட்டலைட்டை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இது அப்படின்னு சொல்லாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கிற நம்ம வீட்டுக்கு மேலே போயிட்டு இருக்க ஃப்ளைட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லையில் மேலே போயிட்டு இருக்க அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நம்பர் என்ன, அது எங்கே போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் எப்பெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பும் போன்ற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸோ 100 ருபீஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். இயர்லி பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ருபீஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ளைட்டோட தகவலையும் பார்த்தா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைவ் லொக்கேஷனில் மேலே என்ன ஃப்ளைட் போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இண்டிகோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதுமானது அந்த ஃப்ளைட்டோட நம்பர் என்ன, அது இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கு போன்ற எல்லா தகவலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக தெரியப்படுத்திடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு உதவலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கூலர்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா சேர்த்து கூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நிறைய கலர் பேலட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் நீங்கள் வரைஞ்சிட்டு போது அதுக்கு மேட்சிங்கான கலர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காம போகலாம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட நேரத்தில் பர்டிகுலர் அந்த இமேஜை எடுத்து அந்த இமேஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு பேலட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா மேபி அது மாதிரியான ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வரையும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் பேலட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கிறது, அது நிறைய பேர் சேவ் பண்ணிருக்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான ஒரு கலர் எனக்கு வேணும்னு நினைக்கும் போது அந்த இமேஜை எடுத்து அந்த கலர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இது மாதிரி பேலட்டை நான் வந்து ஈஸியாக கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வரையில. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். இங்கே எக்ஸ்ப்ளோரிங் ட்ரெண்டிங் கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த இமேஜஸ் மட்டும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஈஸியாக தான் இருக்குது இது போய் வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஜோன்லி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இப்போ நம்ம கண்ட்ரியோட டைமிங் வேறு, இதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் இருக்க டைமிங் வேறு,
இங்கிலாந்தில் இருக்க டைமிங் வேறு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் டைமிங் வேறு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறான டைமிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அந்த ஜோன் என்ற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கண்ட்ரீஸில் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ஒரு டைமிங் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இங்கிருந்தே பார்த்து நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரி பார்த்து நான் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி மூவ் பண்ண அந்த கண்ட்ரியோட டைமிங் வேரி ஆகிறது நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செப்டம்பர் மாதத்துக்கான சூப்பரான ஆப் சீரிஸாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆப் சீரிஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள், அன்பாக்சிங் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கு. அதில் பார்க்கணும்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடுப்பது நான். ரொம்ப நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.